வாழ்க வளம். ம். கிளப் வந்துருச்சுங்கம்மா. வந்துருச்சு. வாழ்த்துக்கள். வந்துட்டுதோ. ஓகே ஐயா. வாழ்க. ஐயா நீங்க பேசலாம். சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். குருவே துணை. நம்மை வழிநடத்தும் அனைத்து குருமார்களுக்கும் வணக்கத்தை கூறி, இந்த அருமையான மாலை நேர நிகழ்வினை நாம் தொடங்குவோம். காயகல்பத்தில் காணும் பிளாஸ்மா விஞ்ஞான அறிவியல். இதை பற்றி இன்று நாம் பேசவிருக்கின்றோம். நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த வேதாத்திரியத்தை உலகத்தில் நிலைநிறுத்த அரும்பாடு பட்டு வரும் நமது பிரசிடென்ட் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் அறிவு திருக்கோயில் அனைத்து அறங்காவலர்களுக்கும் இந்த வாய்ப்பை நமக்கு அளித்து நம்மளுடைய இந்த சிந்தனையை செறிவூட்டும் இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்த காரணமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி, யாழ் மண்டல தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அறக்கட்டளை தலைவர் மற்றும் அறங்காவலர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி, இனிய மாலை வணக்கத்தை கூறி இன்றைய நிகழ்விற்கு நாம் செல்லவிருக்கின்றோம். மகரிஷியின் காயகல்பம் பகுதி 3, ஓஜஸ் பற்றிய ஆயுர்வேத விளக்கம். ஸோ நாம இது வரைக்கும் மகரிஷியோட காயகல்பம் பத்தி பார்த்தோம். ஒரு வியூல மட்டும் நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரே ஒரு நோக்குல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே ஓஜஸ் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நாம பேசுறோம். ஏன்னா அதுலதான் நாம பிளாஸ்மா விளக்கத்தை பத்தி ஆராய்ச்சிக்கு போறோம். அப்ப அந்த ஆராய்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ஸோ ஓஜஸ் நாம என்ன அப்படின்றது நமக்கு ஒரு விளக்கம் இருக்கும் வேதாத்திரியத்துல. அதே மாதிரி அடுத்த வேதத்துல, ஆயுர்வேதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி நாம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்குவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம பகுதி 1, 2ல என்ன பேசணும் அப்படின்றத கொஞ்சம் நினைவூட்டலுக்கு கொண்டு வந்துருவோம். அப்ப நமக்கு ஒரு அந்த அலைவரிசைக்கு நம்மள நாமே டியூன் படுத்திக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அதுக்காக செய்கிறோம். நாம முதல்ல மகரிஷியோட கவிகள்லாம் பார்த்தோம். அந்த கவிகள்ல பாத்தீங்கன்னா, காயகற்ப கலைன்னு ஒரு கவிதை மகரிஷி கொடுத்திருந்தாங்க. அதுல மாயமெனும் காந்த உயிர் வித்து 3ல் மறைந்துள்ள ரகசியங்கள் விளங்கி வாழ்ந்தால். அப்ப அந்த காந்தம், உயிர், வித்து இது 3ல் மறைந்துள்ள ரகசியங்களை நாம விளங்கி வாழணும் அப்படின்ட்டு இந்த ஒரு பர்ட்டிகுலர் வரி நமக்கு இதை சொல்லுது. அப்ப அதே மாதிரி ஜீவகாந்தம் அப்படின்ற அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா, விண் என்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்தாற்றும் உயிராம் சீவாத்மா அக்தே அப்படின்னு சொல்லி, விண் என்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ளே, அதுதான் விரைந்து ஆற்றும் உயிர் அப்படின்னு சொல்லி ஜீவாத்மாவும் அக்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுண்ணணுவின் தன்மையால் அறிவமைந்து நுழைபுலனாய் இயக்க ஒழுங்காக ஆற்றும் உண்மையிலே அணுச்சுழலின் அலையே காந்தம் உடல் முழுவதும் நிறைந்து அது திணிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கம், மன இயக்கம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு முக்கியமான இந்த ஹைலைட்ஸ் மட்டும் நாம இதுல இருந்து பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி வித்து, உயிர், ஜீவகாந்தம் நாம ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டோம் இந்த பாடலுக்கு. அதுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நாம இந்த தலைப்பை நாமளாவே இதை போட்டுக்கிட்டோம். அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா, வித்து அது அளவழுத்தம் தூய்மை எய்த வேண்டுமளவில் உடலில் உயிரும் தங்கும் சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால் சரீரத்தில் சீவகாந்த ஆற்றல் ஓங்கும் சித்துருவாய் ஒளிர் சீவ காந்தம் ஓங்க செல்கள் அணு அடுக்கு உடலில் சீரமைந்து ஒத்தியங்கும் நோய் முதுமை மரணம் தள்ளி ஒதுங்கிவிடும் விரும்புங்கால் சமாதி கிட்டும் அப்படின்னு சொல்லி இந்த காயகல்பத்துடைய முழு கதையுமே இந்த பாடல்ல ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருக்காங்க. வித்து அது அளவழுத்தம் தூய்மை எய்த, அப்ப அந்த அளவுக்கு உடல்ல உயிரும் தங்கும். அப்ப சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால், ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் நாம. சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால், இந்த சத்தான உயிர் அளவு அப்படின்னு மகரிஷி நமக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நாம அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறோம். அதுக்குதான் நாம இப்ப இந்த ஆயுர்வேதத்தை எடுத்து நாம அதுக்குள்ள என்ன மீனிங் இருக்கு, அப்ப சத்தான உயிரளவு நாம எப்படி கொண்டு வரணும், நம்ம உடலையும் நம்மளுடைய இதுல எப்படி நாம நம்மளுடைய அந்த ஜீவகாந்தத்தை கொண்டு வர முடியும், சரீரத்தில் ஜீவகாந்த ஆற்றல் ஓங்கும். அப்ப இந்த ஜீவகாந்த ஆற்றல் இவ்வளவு வேணும்னா சத்தான உயிர் அளவு நிறைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப சத்துனா என்ன அப்படின்றதெல்லாம் நாம ஸ்டடி பண்ண போறோம். சித்துருவாய் ஒளிர் சீவகாந்தம் ஓங்க செல்கள் அணு அடுக்கு உடலில் சீரமைந்து ஒத்தியங்கும் நோய் முதுமை மரணம் தள்ளி ஒதுங்கிவிடும் விரும்புங்கால் சமாதி கிட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா வித்தின் பெருமைன்னு நாம ஒரு பேர் கொடுத்திருந்தோம்.
வித்து, உயிர், காந்தம், மனம், உடல் இது 5ம் விளைவறிந்து விழிப்போடு காத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப நாம வித்து, உயிர், காந்தம், மனம், உடல் அப்ப இது அத்தனையுமே நாம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். அப்ப அதுல நாம முக்கியமா வந்து இந்த ஓஜஸ் பத்தி நாம பார்த்தோம்னாலே நமக்கு பல விஷயங்கள் இதுக்கு புரிய வரும். அதுக்கு அடுத்து காணும் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா 1503வது பாடல்ல விந்துநாதமே உயிர் தாங்கி அப்படின்னு சொல்லி நாம ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம். உயிர் விண்ணாம் சூக்குமமாம் உடலுக்குள்ளே உயிர் சுழல விரிமலை சீவகாந்தம். அப்ப இது மகரிஷி மட்டும்தான் இத வேதாத்திரத்துல சொல்லியிருக்காங்களா? இல்ல மற்ற வேதத்திலயும் இத சொல்லியிருக்காங்களா? அப்ப அந்த ஓஜஸ்ன்னு சொல்றோமே, அப்ப அந்த ஓஜஸ்ன்றத பத்தி மத்தவங்க எல்லாம் பேசியிருக்காங்களா? அப்ப அது பத்தி மத்த வேதத்துல என்ன சொல்ல வர்றாங்க? அவங்களுடைய புரிதல் என்னவா இருக்கும்? அப்படின்றதெல்லாம் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப அதுக்கு அடுத்து பாருங்க, அந்த உடலுக்குள்ளே உயிர் சுழல விரிமலை சீவகாந்தம், உயிர்காந்தம் உடலில் அணு அடுக்கை காக்கும், உடல் இயக்கம் மன இயக்கம் நடத்தி வைக்கும், உயிர்காந்தம் உடலில் மின் குறுக்கானால், உடல் வலி நோய்கள் மின் குறுக்கால் வற்றி போனால் வித்துடையும் உயிரும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு விஷயங்கள் அதுல அந்த விந்துநாதமே உயிர் தாங்கி அப்படின்னா, அப்ப நாம எப்படி அத வந்து புரிஞ்சுக்கணும்? அப்ப இது வெறும் வேதாத்திரியத்துல தான் பேசுறோமா? மத்த எல்லா இடத்துலயும் பேசுறோமான்றத பத்தி இன்னைக்கு ஆராயப் போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, விந்துநாதத்தின் தன்மை. பருவுடலோ அணுத்திரள்கள் அணுக்கு ஆகும். பதமாக அதை காக்கும் சீவகாந்தம். உருவாகும் அக்காந்தம் உயிர் சுழன்று ஓங்குகின்ற விரிவலையாய் உடலுக்குள்ளே கருவான வித்தளவு தன்மைக்கேற்ப காணரிய உயிராற்றல் உடலில் தங்கும். ரொம்ப அருமையா இந்த இடத்துலயும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய தன்மைய பத்தி பேசியிருக்காங்க. அப்ப பருவுடல்னா என்ன? அணுத்திரள்கள், அடுக்கு இதெல்லாம் நாம இன்னொரு பார்ட்ல பார்த்தோம். சோ பதமாக அதை காக்கும் சீவகாந்தம் இருக்கு. உருவாகும் அக்காந்தம் உயிர் சுழன்று ஓங்குகின்ற விரிவலையாய் உடலுக்குள்ளே கருவான வித்தளவு தன்மைக்கேற்ப காணரிய உயிராற்றல் உடலில் தங்கும் அப்படின்னு சொல்லி இந்த விந்துநாதத்தின் தன்மையை பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 1511வது பாடல்ல கருமைய தூய்மை பத்தி பேசியிருக்காங்க. தூய்மை செய்யும் கருமையத்தில் அப்படின்னு சொல்லி அப்ப கருமையம்ன்ற ஒரு கான்செப்ட கொண்டு வந்திருக்காங்க. பிறப்பு இறப்பு தொடர் பாத்தீங்கன்னா கரை போக்கி வித்ததனை உரைய செய்யும் பிறப்பு இறப்பு தொடர் அறுக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப இது எல்லாமே வந்து கருமையத்தை பத்தி ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வித்தமுத ரசம்ன்ற பாடல்ல பார்த்தோம். காயகற்ப யோகம்ன்றது உயர் சஞ்சீவி செய்து வந்தால் அது வித்து கட்டும். தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு குரு வழியே செய்ய வேண்டும். அப்புறம் மாயமென வித்தமுத ரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும் அப்படின்னு சொல்லி வித்தமுத ரசம் அமுதம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேரை சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காயகற்ப யோக பலன். சோ அதுல என்னென்னலாம் பலன் வருது? சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நின்று தவம் மாற்றும் யோகம். சுக்கிலத்துக்கு தவம் குதத்து பயிற்சி. அப்புறம் சுக்கிலத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும் சூட்சுமமா மிக்கலையே காயகற்பம் சொல்லி காயகற்பத்தோட ப்ராசஸ் எப்படி பண்ணணும்? அதனால என்ன பலன்? அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. உண்மையான பலன்களோட லிஸ்ட்ட பாத்தீங்கன்னா, கண்கள், காமம், மிகை, குறை இதெல்லாம் வந்து சரியாகும். அப்புறம் இனிமை, அன்பு, விருப்பம் ஓங்கும். கடமை, தெய்வ நினைவு இதெல்லாம் வந்து நமக்கு ஓங்கும். அப்புறம் மூல நோய், குடல் புண் போக்கும். கனத்த உடல் இளைப்பு சமமாகும். இருதய நோய், ரத்தம், பித்தம், கடும் மலக்கட்டி இவற்றை போக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து அதனுடைய பலன்கள் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப இத்தனை கவிகளையும் நாம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த இன்னொரு பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த உடல்ல பத்தி பேசணும். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், பிசிக்கல் பாடி, அஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி அப்படின்னு சொல்லி அந்த ஹியூமன் பாடியில இவ்வளவு அமைப்புகள் இருக்குன்றத நமக்கு ஒரு 3 லேயரா நம்ம வந்து பார்க்க சொல்றாங்க. அப்ப அடுத்து பார்த்தோம்னா, அந்த நுண்விண் இறைத்துகள் பரமாணுன்றதுதான் அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து விண்ணா மாறுது. அப்புறம் அந்த விண்கள் பல கோடி விண்கள் ஒண்ணு சேர்ந்து நமக்கு அணுவா மாறுது. அந்த அணுக்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து பேரணுவா மாறுது. மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்றோம். அதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் நமக்கு செல்லா மாறுது. அந்த பல கோடி செல்கள் சேர்ந்து பருவுடல் ஆகுது. அப்ப பருவுடல்ன்றது பல கோடி செல்களால் ஆன ஒரு கூட்டு. அப்படின்றத நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நுண்மின் இறைத்துகள் பரமாணு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு விசுவலைசேஷன் ஒண்ணு பண்ணோம். அந்த காட்சி பிரமாணப்படி அந்த விண் எப்படி இருக்கும்? அத்தனை விண்கள் சேர்ந்தது ஒரு அணு அப்படின்னு சொன்னோம். அந்த அணுக்கள்லாம் சேர்ந்து பேரணு, பேரணுல இருந்து செல்லு வருது. அப்ப அந்த செல்லுக்குள்ள இத்தனை அணுக்கள் வந்து அங்க வேகமா இயங்கிட்டு இருக்கும். ஒரு ஒரு அணுவும் மகரிஷி சொன்ன மாரி ஒரு நிலையமே. சோ அது ஒரு நிலையமா இயங்கிட்டே இருக்கும். இயங்கும் நிலையம் அது. சோ அந்த நிலையத்துல இருந்து ஒரு செல்லா மாறி, அந்த செல்லுக்குள்ள அது முழுக்க முழுக்க ஒரு இண்டஸ்ட்ரி நடந்துகிட்டே இருக்கும். ஒரு செல்லுலயும். அப்ப அதுல எனர்ஜி புரொடியூஸ் ஆகும்.
இதெல்லாம் வெளியில போகும், எது தேவையில்லையோ அந்த செல்லுல இருக்கிறதெல்லாம் வெளியில போறதுக்கு, அந்த செல்லுல இருந்து என்னென்னலாம் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் செய்யறது. ஸோ அப்ப அந்த செல்களின் கூட்டு தான் வந்து நம்ம பருவுடல் அப்படின்னு சொல்லி இத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து நாம இந்த பருவுடல்ன்றது பல கோடி செல்களாலான கூட்டுன்னு சொன்னோம். ஆனா ஒரு செல்லுலயும் ஒரு காந்த துருவம் வச்சுக்கிட்டு, அதுல கொள்ளும் தள்ளும் விசையா இருக்கிறத வச்சுக்கிட்டு, அதிலிருந்து நாம ஜீவகாந்தம் பயோமேக்னடிசம்ன்றது ஒரு செல்லுல இருந்தது டோட்டலா பாடி ஃபுல்லா சுத்திட்டு இருக்கும்போது, அது ஜீவகாந்தமா மாறுது. அப்போ ஒரு செல்லும் வந்து ஒரு செப்பரேட் ஆர்கானிசம் மாரி. ஒரு தனி ஒரு உயிரினமா அது ஒரு செல்லுமே ஒரு தனி உயிரினம் போல அது நடைபெறும். அந்த செல் வந்து உருவாயிட்டே இருக்கும். அந்த ஒரு செல்லுலயும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மாரி இருக்கும். அதுல எலக்ட்ரிசிட்டி இல்ல கெமிக்கல் அ ம ஃபார்முலேஷன்ஸ் எதுவா இருந்தாலும், அது எல்லாமே வந்து எந்த பாடியில எந்த பார்ட்ல என்ன தேவையோ, அது எலக்ட்ரிசிட்டியா இருந்தாலும் சரிதான், இல்ல கெமிக்கல் எனர்ஜியா இருந்தாலும் சரிதான். அது அந்த இத புரொடியூஸ் பண்ணி, அதுலருந்து கெமிக்கல்ஸ புரொடியூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சுரும். ஸோ இத தான் நாம பார்த்தோம். அதுக்கு நடுவுல இருக்கிறது ஒரு ஜெனடிக் சென்டர் அப்படின்றத பார்த்தோம். அந்த ஜெனடிக் சென்டர் வந்து அது டீட்டெயில்ஸ் நாம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விண்ணுன்றது தான் உயிர் துகள். ஸோ இத நாம எல்லாம் பார்த்தோம். உயிர் துகள் நுண்ணிய பருமனை கொண்டது. 1 முதல் 5 அறிவு உயிராகி, பின் 6 அறிவு மனிதனாகி, அப்புறம் பல தலைமுறைகளை கடந்த பின் உயிர் துகள் வெளியே செல்லாமல் தன்னில் அடக்கம் பெற்றது தான் மனித உடல் அப்படின்ட்டு உயிர் துகள பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாம இந்த இரையாற்றல், சூழ்ந்தழுத்தம், அப்புறம் அதிலிருந்து நுண்துகள், இறைத்துகள் சொன்னோம். அதிலிருந்து விண்ணு, இறைவெளியில் சுழல, அங்கிருந்த உரசலில் விண்ணிலிருந்து இறைத்துகள் அலையாக வெளிவரும். அது ஜீவகாந்தம். பிரபஞ்சத்துல உற்பத்தி ஆச்சுன்னா அது வான்காந்தம். உடல்ல உற்பத்தி ஆச்சுன்னா அது ஜீவகாந்தம். இதுவரைக்கும் நாம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்து ஜீவகாந்தம்ன்றது அனைத்து செல்களையும் இணைக்கிற ஒரு தொடர் நிகழ்ச்சி தான். ஒரு செல்லையும் ஈர்த்து, பிடித்து வைச்சிருக்கும். வலி, நோய், மரணம் தடுக்கும் தத்துவம் தான் அந்த ஜீவகாந்தம். அப்ப அந்த ஜீவகாந்தம் எந்த அளவுக்கு வேணும் அப்டின்னா, உங்களோட உடல் எடை எந்த அளவுக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜீவகாந்த ஆற்றல் வேண்டும். அப்ப உடல் சென்னோட எண்ணிக்கை எத்தனையோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜீவகாந்த ஆற்றல் வேணும். ஏன்னா, செல்கள் அதிகமா இருந்ததுன்னா, ஜீவகாந்த ஆற்றல் உங்களுக்கு அதிகமா தான் வேணும். அப்ப அந்த அளவுக்கு நாம அந்த ஜீவகாந்த ஆற்றல நாம பெருக்கிக்கணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்து காந்தம்ன்றது இறுக்கம், விலக்கம். கொள்ளல், தள்ளல் சொன்னோம் இல்லைங்களா? அதனால இறுக்கம், விலக்கம். ஸோ அனைத்து பொருளையும் ஈர்த்துக் கொள்ளும் அது இறுக்கம். அனைத்து பொருளையும் விலக்கிக் கொள்ளும் அது விலக்கம். அப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இதுதான் வந்து ஒரு காந்தத்துடைய தன்மை. அப்ப இந்த பஞ்ச தன்மாத்திரையில பார்த்தீங்கன்னா, அழுத்தம், ஒலி, சுவை, மனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது எல்லாமே காந்த ஆற்றல் ஜீவகாந்தமா இருக்கு. தானாக இயங்கும் நரம்பு மண்டலம், மைய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அதுல ஜீவகாந்தம் நமக்கு கன்டினியூஸா நமக்கு ஏஎன்எஸ், சிஎன்எஸ் 2த்தையுமே நமக்கு ஜீவகாந்த ஆற்றல் தான் அனைத்துமே செஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இதுல இன்னொன்னு நாம என்ன பார்க்க வர்றோம்னா, பருவுடல், விந்துநாதம், உயிர், ஜீவகாந்தம், மனம் இந்த 5ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல தான் உடல் இயக்கம் நடக்கிறது. அப்போ உடல் இயக்கத்துக்கு முக்கியமான எப்படி உயிர் தேவையோ, மனம் தேவை, விந்துநாதம் தேவை, பருவுடல் தேவை அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாரி ஜீவகாந்தமும் நமக்கு ரொம்ப முக்கியமா தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து காந்த ஆற்றல் சுழற்சியினால் உயிர் சக்தி தன் இயக்கத்தை உடலின் மையத்தில் அமைக்கிறது. இது வந்து நாம அந்த கருமையத்த பத்தி பேசுறோம். மூளையில் உற்பத்தியாகும் வித்து சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக மையத்திற்கு வந்து சேரும். அப்ப ஜீவகாந்த சக்தி, வித்து குழம்பு, உயிர் சக்தி இது 3ம் சேர்ந்தது தான் ஜீவகாந்த மையம். இல்ல கருமையம்னு சொல்றோம். அப்ப நமக்கு மெயின் சென்டர் வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிட்டோம். இது இதுக்கு அடுத்து நாம பார்த்தது, அந்த வித்தோட பெருமை அப்படின்னு எடுக்கும்போது, 7 தாதுக்கள் தான் உடல்ல நிறைஞ்சிருக்கு. அது பிறக்கும்போதே உண்டாகின்றன அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்ப 7 தாதுக்களும் உடல்ல நிறைஞ்சிருக்கு, பிறக்கும்போதே உண்டாகின்றன. இந்த ஒரு பார்ட்ல தான் நாம இன்னைக்கு கான்சன்ட்ரேட்டடா நாம இந்த டிஸ்கஷன்ல எடுத்துக்க போறோம். அடுத்து விந்துநாதம். அப்ப இந்த விந்துநாதம் மூளையில் உற்பத்தியானால் உடல் முழுவதும் பரவி இருக்கு. அது உடல் இயக்கத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு செலவாகும். அதிகப்படியான உற்பத்தி இருந்ததுன்னா, பால் சுரப்பிகளில் சேமித்து வைக்கப்படும். 12 வயதுக்கு பிறகு சேமிக்கப்படும். அப்ப அந்த 7 தாதுக்கள், அப்புறம் இந்த வித்து, அப்புறம் 12 வயதுக்கு அப்புறம் சேமிக்கப்படும். இத பத்தி எல்லாம் மத்த வேதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்றத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப அடுத்து நாம இந்த ஓஜஸ், தேஜஸ் அப்படின்றதும் இத வந்து அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நாம தான் போன இதுல பார்ட்ல பார்த்தோம். மோர் ரிசர்ச் கேன் பி டேக்கன் ஃப்ரம் ஹியர். அப்ப இங்கிருந்து நாம நம்மளோட ஆராய்ச்சிய மேல கொண்டு போலாம் அப்படின்னு நாம பேசணும். சோ அப்ப எப்படி மூலாதாரத்துல இருந்து நாம மேல கொண்டு போறோம் சஹஸ்ரதாரா வரைக்கும். அங்கிருந்து நாம எப்படி இந்த காந்த சுழற்சிய கொண்டு வந்தோம் அப்படின்றத பத்தி லாஸ்ட் டைம் நாம பேசனோம். அதனுடைய
ஓஜஸ் பற்றிய ஆயுர்வேத விளக்கம் பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் வந்து நம்மளோட பகுதி 3. அப்ப 1, 2ல நாம என்ன பேசணும்ன்றத ஒரு தடவை நாம ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம். அப்ப மைண்ட்ல முக்கியமான பார்ட் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள வந்துருச்சு. அப்ப காயகல்பம்னா என்ன? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றத நாம நல்லாவே புரிஞ்சுகிட்டு, இதுக்கு அடுத்து நாம ஆராய்ச்சிக்கு போறோம். ஆராய்ச்சிக்கு போகும்போது, ஓஜஸ் பற்றி நாம மட்டுமே பேசிட்டு இருக்கோமா? இல்ல மத்தவங்களும் பேசுறாங்களா? அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்கிறோம். அதுல முக்கியமா நீங்க பார்க்க போனீங்கன்னா, ஆயுர்வேதத்துல ஓஜஸ், தேஜஸ், பிராணா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அப்ப அவங்களுடைய புரிதல் என்ன அப்படின்றத நாம பார்க்கிறோம். உடனுக்குடனே நாம 2த்தையும் இதுவும் அதுவும் இதே மீனிங் தான் அது, அதே மீனிங் தான் இது அப்படின்னு சொல்லி எடுத்துக்காம, நாம ஆராய்ச்சி முடிவுகள் படி தான் நாம போகணும். சோ இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்றத நாம இன்னைக்கு பார்க்கிறோம். சோ அதுக்கப்புறம் தான் நாம நம்மளுடைய ஆராய்ச்சி முடிவ கடைசியா நாம எடுப்போம். சோ முதல்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க? அப்ப நாம சொல்ற இந்த ஓஜஸ், அந்த ஓஜஸ்ன்றது என்ன? அவங்க இத வந்து எப்படி உருவகமா பார்க்கறாங்க? அப்ப அந்த ஓஜஸ்ன்றது மகரிஷி எப்படி சொல்ல வர்றாங்க? வேதாத்திரியத்துல நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு சொல்ல போகும்போது, "ஓஜஸா? ஓகே. எனக்கு அது தெரியுமே, நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஆயுர்வேதத்துல படிச்சவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்க சொல்றதும், நீங்க பேசுறதும் 2மே ஒரு டிஃபரண்ட் ஆஃப் ஒபினியன்ல அங்க போய் நிக்கக்கூடாது. அப்ப நீங்க நீங்க சொல்லலாம். ஆமா பேசுறதும் அதான். இதோடைய மீனிங் இப்படி. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்புடையதா இருக்கும் விஞ்ஞானத்துக்கு. அதுக்காக தான் நாம இந்த ஆராய்ச்சிய அந்த பார்ட் 3க்கு கொண்டு போறோம். இத பத்தி டாக்டர் டேவிட் ஃப்ராலே அப்படின்றவரு இது இன்டர்நெட்ல தான் இருந்து எடுத்தேன் நானு. அவரு ஒரு வாமதேவ சாஸ்திரின்றவரு அத இன்னும் கைக்கு அடக்கமா அத கொண்டு வந்தாரு. அதனுடைய டீட்டெயில்டு பிரசன்டேஷன் தான் நாம இன்னைக்கு அதிலிருந்து எடுத்து பார்க்கிறோம். அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? அ ஆயுர்வேதத்துல ஓஜஸ் பத்தி என்ன பேசுறாங்க? அப்ப ஓஜஸ்ன்றது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியின் சக்தி அப்படின்னு சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியின் சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தி என்னவோ, அதனுடைய சக்தி எது அப்படின்னா, அது ஓஜஸ். அப்படின்னு சொல்லி யோகா மற்றும் ஆயுர்வேதம் இத தான் சொல்லுது அப்படின்றது தான் அவங்க தலைப்பாவே எடுத்துக்கிட்டாங்க. சோ அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி தான் அந்த ஓஜஸ்ல இருக்குன்றத அவங்க முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நாமளும் அதுதானே சொல்றோம். சோ அப்ப 2மே இது ஒண்ணு தான். அப்ப அதுக்கு அடுத்து நாம ஒரு பார்ட்டா நாம உள்ள போய் பார்க்கலாம். அப்ப அந்த ஓஜஸ்ன்றது நோய் எதிர்ப்பு சக்தியின் சக்தி அப்படின்னு சொன்னா, யோகா மற்றும் ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஜஸ் என்ற அந்த ஓஜஸ் செய்யற வழிமுறையினால உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? அந்த ஓஜஸ்னால அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட வழிமுறையில இருந்து உங்களோட உடல், மனம் வந்து வலிமை கிடைக்கும். உடலுக்கும் சரி, மனதுக்கும் சரி. அதே மாதிரி உங்களுடைய பொறுமை அதிகமாகும். சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மைனா உங்களுடைய ஸ்டெமினா. ஸோ உங்களோட ஸ்டெமினா வந்து உங்களுக்கு அதிகமாகும். அப்ப அ வலிமை அதிகமாகும், பொறுமை அதிகமாகும், சகிப்புத்தன்மை அதிகமாகும். இது 3ம் வந்து உடலுக்கும் சரி, மனதுக்கும் சரி உங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்றது தான் அவங்க சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, உயர் தியான நடைமுறைகள். இதனால தான் பாசிபிள். ஓஜஸ் இருந்தா மட்டும் தான் உயர் தியான நடைமுறைகள் பாசிபிளா இருக்கும். அப்புறம் சக்தி வாய்ந்த பிராணன் உங்களுக்குள்ள அது வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சக்தி வாய்ந்த பிராணன் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த ஓஜஸ கண்டிப்பா நீங்க அத எப்படி செய்யணுன்றத பத்தி பேசல அவங்க. அந்த ஓஜஸ் இருந்தா மட்டும் தான் சக்தி வாய்ந்த பிராணன நீங்க அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நோய் தடுப்பு அதற்கு ஒரு அ அருமையான ஒரு வழி தான் வந்து ஓஜஸ் இருக்கிறனால தான் நோய் தடுப்பு உங்களால பண்ண முடியும். அடுத்து ரொம்ப ஆழமான சிகிச்சை எதுவா இருந்தாலும், அதுலருந்து வெளிவரணும் அப்படின்னாலும், நீங்க அந்த ஓஜஸ் வழியா தான் எடுக்க முடியும். புத்துணர்ச்சி, ரெஜுனிவேஷன். ஸோ அப்ப அந்த உங்களுக்கு அந்த புத்துணர்ச்சி கிடைக்குது பாருங்க. அதுவும் இந்த ஓஜஸ்னால கிடைக்குது. நீண்ட ஆயுள். இது எல்லாமே நம்ம பேசியிருக்கோம் வேதாத்திரியத்துல. இதே தான் அவங்களும் பேசுறாங்க. அப்ப அந்த ஓஜஸ்ல இருந்து நீண்ட ஆயுள் வரைக்கும் கிடைக்கும். நோய் தடுப்பு, ஆழமான சிகிச்சை, புத்துணர்ச்சி, நீண்ட ஆயுள் இதெல்லாம் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அனைத்து நோய்கள் எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அதுலருந்து வெளிய வர்றதுக்கு ஓஜஸ் ரொம்ப முக்கியமான பங்காற்றுது அப்படின்னு சொல்றாங்க. நோய் கிருமிகளை தடுப்பதற்கும் ஓஜஸ் வழியா தான் நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புத்துணர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு அப்படின்னு சொல்லி அருமையா இந்த ஓஜஸ பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து உள் வலிமை. அப்ப இன்னர் ஸ்ட்ரெங்த் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்மளோட இன்னர் கான்ஃபிடன்ஸ். அது உள் வலிமை நல்ல மேம்படும். அப்புறம் உறுதிப்பாடு, மன உறுதிப்பாடு. நீங்க நல்ல ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். அடுத்து உயிர் சக்தி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இத தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. உயிர் சக்தி இம்ப்ரூவ் ஆகும். நிலைத்தன்மை. அப்ப நீங்க ஒரு விஷயத்திலயும் நீங்க
இங்கேயும் அங்கேயும் அலையாம ஒரு நிலைத்தன்மைக்கு வர முடியும். அடுத்தது பாருங்க மனதின் கவனம். மனதின் கவனம்னா ஒண்ணும் இல்ல, கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ உங்களுக்கு அந்த தியான முறைகள் நடைமுறையில இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா மேல உயர் தியான நடைமுறைகள் உங்களால பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் தான் வந்து ஓஜஸ் வழிமுறையினால உங்களுக்கு கிடைக்க போறது அப்படின்ட்டு ஓஜஸ பத்திய ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்திருக்காங்க. அடுத்து இந்த ஓஜஸின் தன்மை பத்தி பார்க்கிறோம். 7 உடல் தாதுக்களின் சாரம் தான் ஓஜஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 7 உடல் தாதுக்களின் சாரம் தான் ஓஜஸ். அப்ப சப்த தாதுக்கள் அப்படின்னு நம்ம சொல்றேன். அந்த சப்த தாதுக்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்ப ஒண்ணு வந்து அவங்க சாரம், அதான் ரசம்னு சொல்றது. சாரம், சுரப்பிகள் சுரக்கும் நீர்கள். இந்த நிணநீர்கள் உடலையும் மனதையும் செம்மையாக வைத்திருக்க சுரப்பது அப்படின்னு சொல்லி சாரத்த பத்தி பேசுறாங்க. அடுத்து ரத்தம். உடல் முழுவதும் சத்துக்களையும் பிராணவாயுவும் எடுத்துச் சென்று வழங்கி கழிவுகளை திரும்ப எடுத்து வருவது, அறிவு, வன்மை, ஒளி இவற்றை உடலில் நிலைத்திருக்க செய்வது. ஏன்னா ரத்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் இருக்கும். ஹீமோகுளோபின்ல பாத்தீங்கன்னா அயர்ன் இருக்கும். சோ அப்ப இது எல்லாமே பாருங்க, அறிவு, வன்மை, ஒளி இவற்றை உடலில் நிலைத்திருக்க செய்வது. அதுதான் ரத்தம். அப்ப ரத்தம் உடல் முழுக்க அது வந்து பரவி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. அடுத்து தசை. உடலுக்கு உருவத்தையும், அழகையும், சரியான வடிவையும், உடல் இயக்கத்திற்கும், எலும்புக்கும் ஆதரவாக உள்ளது அப்படின்னு சொல்லி தசைய பத்தி பேசுறாங்க. அடுத்து கொழுப்பு. உறுப்புகளுக்கு சக்தியை வழங்கும் மிகு சேமிப்பு கிடங்கு. இது 1 வாரம் வரை உணவு வழங்கப்படாமல் இருந்தாலும், தான் கரைந்து உடலை நன்றாக அப்படியே வாடாமல் பார்த்துக் கொள்ளும். அதுதான் இந்த கொழுப்பு. ஒரு மிகு சேமிப்பு கிடங்கு அப்படின்னு பேசுறாங்க. ஒரு உறுப்பும் தத்தம் வேலையை செய்யும்போது சுலபமாக இயங்க அவற்றிற்கு நெய்ப்பசை ஊட்டி உதவுகின்றது. அப்ப அந்த கொழுப்பு வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் முக்கியமா பாடியில வேணும். ஆனா அது வேண்டிய அளவு வேணும். ஏன்னா அங்கிருந்து தான் எனர்ஜி வந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம போனாலோ, அதிகமா போனாலோ நமக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்றத நாம இன்னைக்கு அன்றாட வாழ்வுல பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா எலும்பு. உடலை கட்டாக நிறுத்தி வைப்பது இந்த எலும்பு சட்டகம் தான். மென்மையான உறுப்புகளை பாதுகாத்தல், உடல் அசைவிற்கு அடிப்படையாக விளங்குதல் முதலிய செய்கைகளை செய்வது. அடுத்து மஜ்ஜை பத்தி பேசுறாங்க. எலும்புக்குள் நிறைந்த இவைகள் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வது மற்றும் எலும்பை வளப்படுத்துவது. அதன் மூலம் உடலை பாதுகாக்க செய்வது. இதெல்லாம் மஜ்ஜை பத்தி பேசுறாங்க. அடுத்து சுக்கிலம், சுரோனிதம். அப்ப கருத்தோற்றத்திற்கு முக்கியமாக இருந்து உடலுக்கு வன்மையை தருவது, ஆண்களுக்கு விந்தணு எண்ணிக்கையை தீர்மானிப்பதும், பெண்களுக்கு கருமுட்டையை தோற்றுவித்தலை தீர்மானிப்பதும் இந்த தாதுவே. ஆண்களுக்கு ஆண்மையும், பெண்களுக்கு பெண்மைத்தன்மையும் தருவது இதுவே அப்படின்னு சொல்லி, இத ஒரு மகாசித்தர் பிளாக் ஸ்பாட்ல இருந்து எடுத்தேன் நானு. சோ அந்த ஓஜஸின் தன்மைய பத்தி இந்த 7 உடல் தாதுக்களின் சாரம் தான் ஓஜஸ் அப்படின்றத பத்தி இதுல பேசியிருந்தாங்க. அடுத்து இந்த தன்மையை நீங்க டீட்டெயிலா உள்ள போய் பார்க்கலாம். 7 உடல் தாதுக்களின் சாரம் தான் ஓஜஸ்னா, இந்த 7மே சித்த ஆயுர்வேத தத்துவத்தின்படி உடலில் அடிப்படை கட்டமைப்பு அலகாகும். அப்படின்னா, அந்த ஆயுர்வேத தத்துவத்தின்படி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அடிப்படை கட்டமைப்பு அலகாகும். அந்த 7ம் தான். அப்ப சித்த ஆயுர்வேத தத்துவங்களின்படி நாம் உண்ணும் உணவு பிராணனின் உதவியுடன் முதலில் ரச தாதுவாகிறது. அப்ப முதல்ல ரச தாதுவாகுது. இது உணவு உடலுக்குள் அகத்து உறிஞ்சப்படும் நிலையாக இருக்கும். அப்ப அது உள்ள உறிஞ்சப்படுற அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வர்றோம். இப்படி உறிஞ்சப்பட்டு உருவாகிய தாது ரத்தமாக மாறுகிறது. பின் ரத்தம் சுத்தியாக வலிமையாக இருக்க அது மாமிசம் என்னும் சதைத் தொகுதியாக மாறுகிறது. இப்படி வலிமைப்படுத்தப்பட்ட சதைத் தொகுதி மேதா என்னும் ஹார்மோன் தொகுதியினை வலுப்படுத்துகிறது. பின்னர் அது எலும்பாக மாறுகிறது. இறுதியாக இவை எல்லாம் சரி செய்யப்பட்ட பின்னர் மிகுதியே சுக்கிலம் என்னும் விந்தாக மாறுகிறது. சுக்கிலம் என்பது உடல் பரிபூர்ண ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே மேற்குறித்த ஒழுங்கினூடாக உணவும் பிராணனும் பிரயாணித்து சாரமாக இறுதியில் உருவாகும். அப்ப இறுதியில் உருவாகும் அப்படின்றத நாம கவனிக்கணும். இதனாலேயே ஆணிற்கு உடல் பரிபூர்ண வளர்ச்சி ஏற்படும் வரை, பருவம் அடைதல் என நாம் கூறும் வயது வரும் வரை சுக்கில சுரப்பு ஏற்படுவதில்லை. பால்ய வயதில் உடலின் மற்ற 6 தாதுக்களை பூர்த்தி செய்வதிலேயே உடலின் ஆற்றல் செயல்படுத்தப்படுகிறது. இது பூர்த்தியாகும் போது அடுத்த உயிரை உருவாக்கும் ஆற்றல் மனித உடலுக்கு தரப்படுகிறது. அப்படின்றத இவங்க ரொம்ப அழகா இந்த ஆயுர்வேதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்மளோட வேதாத்திரியத்திலயும் பாருங்க, அந்த 12 வயது வரை இல்ல பூப்படையும் அந்த ஏஜ் வரைக்கும் தான் அந்த ஆற்றல் வந்து நமக்கு உள்ள யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அது வந்து நேரா இனப்பெருக்கத்துக்கு நாம அது யூஸ் ஆகி அது நேரா கீழ வந்து கிளாண்ட்ஸ்ல போய் செக்சுவல் கிளாண்ட்ஸ் வழியா அது சுரக்க ஆரம்பிக்குது அப்படின்ட்டு நம்ம பேசுறோம்.
சோ அதுதான் வந்து இவங்களும் இந்த ஓஜஸ் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப ஓஜஸ் ஊட்டச்சத்து செயல்முறையின் இறுதி தயாரிப்பு மற்றும் முழு உடலின் விதை ஆற்றலையும் வைத்திருக்கிறது. அப்ப ஓஜஸ் ஊட்டச்சத்து செயல்முறையின் இறுதி தயாரிப்பு. அப்ப ஓஜஸ்ன்றது அதனுடைய இறுதி தயாரிப்பு என்ன ஆகும் அப்படின்னா, முழு உடலின் விதை ஆற்றலையும் வைத்திருக்கிறது அப்படின்றத நாம யாரும் மறுக்க முடியாது. அப்ப அதுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த விதை ஆற்றல ஃபுல்லாவே வச்சிருக்கு. அப்ப இது நரம்பு மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவற்றின் நுட்பமான திசுக்களுடன் மிகவும் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப பாருங்க எப்படி அதனுடைய நுட்பம் பாருங்க. சோ நரம்பு மற்றும் இனப்பெருக்கம் 2த்துக்கும் நுட்பமான திசுக்களுடன் மிகவும் அழகாக இணைக்கப்பட்டுள்ளது. இது மனம் மற்றும் படைப்பு சக்தியில் பிராணனை வைத்திருக்கும் திறனை குறிக்கின்றது. அப்ப நம்மளோட படைப்பு சக்தியில பிராணனை வைத்திருக்கும் திறனை குறிக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு பிராணன் வேணுமோ அந்த அளவுக்கு அது வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி அவங்க ஆயுர்வேதத்துல பேசுறாங்க. இது ஒட்டுமொத்தமாக தசை வலிமை மற்றும் உடல் சகிப்புத்தன்மையை அதாவது உடல் சகிப்புத்தன்மைன்னா நம்மளுடைய பிசிக்கல் ஸ்டெமினா. சோ இது தசை வலிமை அப்பனா நம்மளுடைய பாடி ஸ்ட்ரென்த் அது இல்லாம நம்மளுடைய பிசிக்கல் ஸ்டெமினாவ நமக்கு குடுக்குது. ஓஜஸ் 7 தாதுக்களின் சாரமாக உள்ளே இருந்து நம்மை பாதுகாக்கிறது. அவங்க எந்த அளவுக்கு ஓஜஸ ஸ்டடி பண்ணியிருக்காங்க பாருங்க. சோ கூடுதலாக நாம் ஒரு குறிப்பிட்ட பிறவி ஓஜஸ்களை கொண்டிருக்கின்றோம். நமது பிறவி வலிமை மற்றும் உயிர் சக்தி அத வச்சு தான் நம்மள டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தனிப்பட்ட அடிப்படையில் மாறுபடும் மற்றும் வயோதிகத்தில் இது குறைய ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு துளி சந்தனம் தனது நறுமணத்தால் உடல் முழுவதும் வியாபித்திருப்பதை போல முழு உடலையும் வியாபிக்கும் சக்தி அதற்கு உள்ளது. அப்ப நாம என்ன செய்வோம்? ஒரு தடவையும் நாம நம்மளோட ஓஜஸ அப்படியே எடுத்து சிஸ்ன்னு நம்ம உடல் முழுக்க நாம பரவ விடுறோம். அததான் அவங்க சொல்றாங்க. ஒரு துளி சந்தனம் தனது நறுமணத்தால் உடல் முழுவதும் வியாபித்திருப்பதை போல முழு உடலையும் வியாபிக்கும் சக்தி அதற்கு உள்ளது அப்படின்னு சொல்லி ஓஜஸ பத்தி கம்ப்ளீட்டா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். அது நல்லா அப்படியே 2ம் அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே உட்கார்ந்திருக்கு பாருங்க. சோ இததான் நாம வந்து இதுல இருந்து நாம ஆராய்ச்சிக்கு நாம எடுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு அவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க, அத நமக்கு மகரிஷி ஒரு சில வார்த்தைகள்ல, ஒரு சில கவிகள்ல ரொம்ப அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நமக்கு எல்லாம் அது இந்த அளவுக்கு நாம தெரிஞ்சா போதும். ஆராய்ச்சின்னு வர்றவங்க, தேடல் உள்ளவங்க ஒரு வார்த்தைய எடுத்து நீங்க தேடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அழகான ஒரு வேலையும் குடுத்திருக்காங்க. சோ இப்ப நாம அத ஆராய்ச்சிக்கு எடுத்து பார்க்கிறோம். அப்ப இத எப்படி நாம உலகத்துல இருக்க அத்தன பேருக்கும் நாம இத சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க வேதாத்திரியத்துல இத சொல்லுது அப்படின்னு சொல்லாம, உங்களோட ஆயுர்வேதத்திலும் இததான் சொல்லுது. ஆனா அத எப்படி செய்யணும் தெரியுமா? அதுக்கான ஒரு வழிமுறை நம்ம மகரிஷி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு மேடையா இது வந்து அமைஞ்சிரும். அதுக்காக தான் நாம இந்த ஆராய்ச்சிய மத்த சித்த ஆயுர்வேத இதுலயும் என்ன சொல்றாங்கன்றத பத்தி நாம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து இந்த ஓஜஸின் தன்மைய பத்தி திரும்ப என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நமது ஓஜஸின் நிலை நமது நீண்டகால ஆரோக்கியம் மற்றும் நேர்மறை ஆற்றலுக்கான திறன் மற்றும் உடல் மற்றும் மனதின் சகிப்புத்தன்மையால் ஸ்டெமினாவை குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய நீண்டகால ஆரோக்கியம், நேர்மறை ஆற்றல்களுக்கான திறன், அப்ப நம்ம உடல் மற்றும் மனதின் ஸ்டெமினா அது வந்து நமக்கு இதெல்லாம் வந்து அந்த ஓஜஸ் உடைய நிலை தான் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சவால்கள், சிரமங்கள் மற்றும் ஆபத்துகள் குறிப்பாக எதிர்பாராத அல்லது நீடித்தவை அந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு பாருங்க. சவால்களா இருந்தாலும் சரி, சிரமங்களா இருந்தாலும் சரி, ஆபத்துகளா இருந்தாலும் சரி, இல்ல எதிர்பாராத, இல்ல ரொம்ப நீடித்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அப்ப அது எல்லாத்தையும் நமக்கு தேவையான சக்திய குடுத்து, அத எல்லாத்தையும் நம்மளால ஹேண்டில் பண்ற அளவுக்கு, நாம அத வந்து கையாள்ற அளவுக்கு, அதுலருந்து நாம வெளிவர்ற அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்டெமினாவ குடுக்குது. அப்படி ஒரு தன்மைய நமக்கு குடுக்குது. அவற்றால் நமது வலிமையும், அமைதியும் இழக்காமல் நம்மை அழைத்து செல்வதற்கான உள் சக்தியை இன்னர் ஃபோர்ஸ். சோ அப்ப நமக்கு அந்த இன்னர் கான்ஃபிடன்ஸ நமக்கு குடுக்குது. சோ அதுதான் வந்து இந்த ஓஜஸ பத்தி நாம இங்க பார்க்கிறோம். இது அனைத்து வகையான நச்சுக்கள் மற்றும் நோய் கிருமிகளை எதிர்க்க உதவுகிறது. அப்ப நாமளும் அத தான் அங்க பேசிட்டு இருக்கோம். சோ இவங்களும் அத தான் வந்து எஸ்டாப்லிஷ்டாவே ஒரு வேதத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க இத. அடுத்து ஓஜஸின் இந்த மேலான ஆற்றல் குறைந்தால் உடல் அல்லது உளவியல் நோய் எதிர்ப்பு சக்தியின் முறிவு ஆகலாம். அப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு உளவியல் ப்ராப்ளமும் வரலாம். நோய் எதிர்ப்பு சக்தியின் முறிவும் ஆகலாம். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சு போகலாம். ஏன்னா, ஓஜஸ் மட்டும் அந்த ஆற்றல் குறைஞ்சிருச்சுன்னா, நோய்க்கான எதிர்ப்பை நாம் இழக்கலாம். அப்ப நமக்கு இம்யூனிட்டி பவர் வந்து குறைஞ்சு போயிடும். நச்சுக்களால் பாதிப்பு மற்றும் வயோதிகத்தை விரைவுபடுத்தும்.
அப்ப நச்சுக்களால் பாதிப்பையும் விரைவுபடுத்தி விட்டுரும். அப்ப டாக்ஸின்ஸ் உள்ள இருந்ததுன்னா அந்த பாடி ஃபுல்லாவே அந்த டாக்ஸின்ஸோடைய எஃபெக்ட் அதிகமாயிடும். அதே மாதிரி நாம சீக்கிரமாவே வயசான தோற்றமும், வயசான அத்தனை தன்மைகளும் நமக்கு வர ஆரம்பிச்சிரும். அதான் வயோதிகத்தை விரைவுபடுத்தும். அதனால அந்த ஓஜஸோட ஆற்றல் நமக்கு எப்பயுமே அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கணும்ன்றது நம்ம காயகல்பத்துல மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஆனா, அத எப்படி கொண்டு வரணும்னு அவங்க சில மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மெத்தட்ஸ நாம இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு எந்த அளவுக்கு நாம வந்து எப்படிப்பட்ட ஒரு பெரும் பேறு பெற்று நாம இந்த காயகல்பத்த மகரிஷி வழியா நமக்கு எவ்ளோ ஈஸியா நமக்கு வந்திருக்கு பாருங்க. ஆனா நாம அத கொஞ்சம் கூட நாம கண்டுக்காம, அது என்னன்றதையே நாம அறிஞ்சுக்காமயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் உண்மையிலேயே நாம வந்து வீணடிச்சுட்டு இருக்கோம். அத உண்மையிலே நாம ஒண்ணையும் எடுத்து பார்த்தோம்னா, அவங்க அந்த வேதத்துல இவ்ளோ கஷ்டப்பட்டு அத எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, அவங்க புக்கா எழுதி, ஸ்லோகமா எழுதி, என்னென்னவோ செய்ய சொல்லி மெத்தட் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு பாருங்க, வெறும் ஒரு 7 நிமிஷம் தான். 7 நிமிஷத்துல நீங்க காயகல்பத்த செஞ்சு முடிச்சுட்டு நீங்க வெளில வந்துடலாம். அப்ப அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மாபெரும் ஞானியா, மாபெரும் சித்தரா நமக்கு மகரிஷி மத்த சித்தர்களோட உதவியோட நமக்கு ரொம்ப அருமையா இத விளக்கி, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, நமக்கு எடுத்து குடுத்திருக்காங்க. அததான் நாம இங்க ஞாபகப்படுத்திக்கணும். அப்ப அதுக்கு தான் நாம இந்த கம்பேரிசனே பண்றோம். ஏன் வந்து நாம இந்த ஆயுர்வேதத்திலயும், நம்மளோட இதுலயும் என்ன பேசுறோம் அப்டின்ட்டு. கடுமையான அல்லது நீண்டகால நோய்கள் மற்றும் காயங்களால் ஓஜஸ் பலவீனம் அடையக்கூடும். அப்போ உங்களோட ஓஜஸ் எப்ப கம்மியாகும் அப்டின்றதையும் பேசுறாங்க பாருங்க. அப்ப நாம உயிர் சக்தி கம்மியாகுது அப்டின்ட்டு நாம பேசுறோம். அப்ப கடுமையான அல்லது நீண்டகால நோய்கள் மற்றும் காயங்களால் ஓஜஸ் பலவீனப்படும். மன அழுத்தம், அதிக வேலை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அதை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றன. அப்ப நீங்க அதிகமான ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலோ, அதிக வேலையில அ முழு நேரமும் 24 மணி நேரமும் நீங்க ஒரே ஐடில இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து கம்ப்யூட்டரையே இயக்கிட்டு, வேற எதுவுமே சிந்திக்காம, இத மட்டுமே ஒரே நோக்கோட அதிக வேலை பளுவுல இருந்தாலும், ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும், அப்ப அது நமக்கு ஓஜஸ கம்மி பண்ணிரும் அப்படின்ட்டு அவங்க இத பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து ஓஜஸ் முக்கியமாக ஊட்டமளிக்கும் உணவுகள் மற்றும் மூலிகைகளின் ஊட்டச்சத்து காரணிகளால் அதிகரிக்கிறது. இவங்க ஓஜஸ் எப்படி கொண்டு வராங்க பாருங்க. இவங்க பாடியில வந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி மறுபடியும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நீங்க சில அந்த காய்கறிகளும் சரி, இந்த ஆயுர்வேத மூலிகைகளும் சரி, இதெல்லாம் வந்து உடல வந்து சுத்தப்படுத்தி உங்களுக்கு உயிர் சக்திய மேம்படுத்தும். ஆனா உங்களுடைய இந்த காயகல்ப பயிற்சி, யோக பயிற்சி நீங்க செய்தீங்கன்னா, அதிலிருந்து உங்களுக்கு டைரக்ட்டாவே நீங்க எனர்ஜிய டேப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்ததெல்லாம் வெறும் உடல் அளவுக்கு பிசிக்கலா மட்டும் தான் செய்யும். இது வந்து அந்த பிசிக்கலுக்கும் மேல, பருவுடலுக்கும் மேல நீங்க போனீங்கன்னா, அந்த நுண்ணுடல், காந்த உடல நீங்க இன்னும் வலிமைப்படுத்தலாம் அப்படின்ட்டு மகரிஷி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சோ அததான் இவங்க என்ன செய்துட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போ ஓஜஸ் முக்கியமாக ஊட்டமளிக்கும் உணவுகள். அந்த உணவுகள் இல்ல மூலிகைகளின் ஊட்டச்சத்து காரணிகளால் அதிகரிக்கிறது. அப்ப என்னென்ன மூலிகைகள் அத அதிகரிக்குதுன்னு பார்க்கலாம். அப்ப அந்த ஆயுர்வேத டானிக்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் என்னென்ன இருக்கு? அதுல முக்கியமான முகவர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தா இருக்கு. அந்த பலா அப்படின்னு சொல்லி திரிபலா அந்த மாரி அந்த பலா, சதாவரி, ஆம்லாகி, அப்புறம் ஷிலாஜித், குடூச்சி, அப்புறம் ச்யவன்பிராஷ் சொல்றாங்க. அப்புறம் பிரம்ம ரசாயனம், அகஸ்திய ரசாயனம், அஸ்வகந்தா லேகியம் அந்த மாரி தயாரிப்புகள்லாம் வந்து இத ஓஜஸ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி, நம்ம உயிராற்றல் அதிகரிக்கும்பா. நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னா. இதெல்லாம் வந்து பிசிக்கல் லெவல்ல பண்ணும். அத நமக்கு வேதாத்திரியத்துல நமக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்க. அடுத்து இது இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, இதெல்லாம் சாப்பிடணும். ஏன் சாப்பிடணும் அப்படின்னா, அது அது வந்து உங்களுக்கு உங்களுடைய உடல வந்து சுத்திகரிக்கும். நல்ல டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, நம்மளோட பாடியில பிராண சக்திய இன்கிரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக இது சொல்றோம். ஆனா அதே நேரம், நாம செய்யற அந்த காயகல்பம் டைரக்ட்டாவே உங்களுக்கு அந்த எனர்ஜிய கொண்டு வந்து குடுத்துருது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மகாநாராயணன். மகாநாராயணன் இது ஆயில் இருக்கும். எண்ணெய் இருக்கும். அந்த மாதிரி மகாநாராயணன், அப்புறம் தன்வந்திரி இது இருக்கு. பாலஷ்வகந்தா, அப்புறம் சஹாசாரடி அல்லது க்ஷீரபாலா இந்த மாரி அ ஆயுர்வேத மசாஜ் எண்ணெய்கள் ஓஜஸை வலுப்படுத்துகின்றன. இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே அங்க பிசிக்கல் பாடிய பார்த்து போயிட்டே இருக்காங்க பாருங்க. ஓஜஸை உளவியல் நோய் எதிர்ப்பு சக்தியாக ஆதரிப்பது தொடர்பான முக்கியமான மூலிகைகள். என்னென்ன மூலிகைகள்? அங்க பாருங்க. அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு வரணும் அப்டின்னா, பிராமி, மண்டூகபர்ணி, வச்சா, துளசி மற்றும் சங்கபுஷ்பி. முக்கியமாக பிராமி நெய். அந்த சங்கபுஷ்பின்னா, அந்த சங்குப்பூ அப்டின்னு சொல்லுவோம் பாருங்க அது. குறிப்பாக பிராமி நெய்,
சந்தனாடி, இந்த சந்தனாடி இதெல்லாம் வந்து தலையில எண்ணெய் மசாஜா யூஸ் பண்றாங்க. உளவியல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுகின்றன. அதேபோல் சந்தனம் போன்ற நறுமணங்களும் உதவுகின்றன. இதெல்லாமே அவங்க ஆயுர்வேத இதுல என்ன செய்துட்டு இருக்காங்க, ஓஜஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அவங்க சொல்ற ஓஜஸ்ன்றது என்ன அப்படின்றதையும் நாம இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப மசாலா பொருட்கள் ஓஜஸை நேரடியாக அதிகரிக்காவிட்டாலும், அப்ப அந்த மாரி அந்த மசாலாக்கள்லாம் வந்து ஓஜஸ நேரடியா அதிகரிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவை உணவிலிருந்து ஓஜஸ்களை பிரித்தெடுக்க உதவும். குறிப்பாக மஞ்சள், இஞ்சி, ஏலக்காய், லவங்கப்பட்டை, சீரகம் மற்றும் கிராம்பு. அதனால தான் பாருங்க நம்மளோட சமையல்ல எல்லாத்துலயுமே இந்த மஞ்சள், இஞ்சி, இந்த ஏலக்காய், லவங்கப்பட்டை, சீரகம் மற்றும் கிராம்பு இதெல்லாம் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஓஜஸுக்கான உணவுகளில் பால், நெய், பாதாம், முந்திரி, எள், அ அத்துடன் வேறு காய்கறிகள், உருளைக்கிழங்கு, இனிப்பு உருளைக்கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். யாம் அப்படின்ற அந்த கருணை கிழங்கு, முழு தானியங்கள் மற்றும் பருப்பு மற்றும் தாமரை வேர் அல்லது விதைகள் போன்ற சிறப்பு உணவுகள் அடங்கும். அப்புறம் மக்கானா அப்படின்ட்டும் இந்த ஆயுர்வேதத்துல சொல்றாங்க. அது குண்டு குண்டா தண்ணீல வரும். அந்த மக்கானா அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு நம்ம பாப்கார்ன் மாரி இருக்கும். அடுத்து மன அழுத்தம் மற்றும் நீர்மை ஏற்படும் நேரங்களில் ஓஜஸ்களை பாதுகாக்க தேங்காய் தண்ணீர், அப்ப இளநீர். இளநீர் வந்து அந்த இடத்துல எப்பல்லாம் உங்களுக்கு அத பாதுகாக்கணுமோ, ஓஜஸ் வந்து கம்மியா போகும் அப்படின்னு நினைக்கும்போது, அது கொஞ்சமா உங்களுக்கு வலுவடையல, கொஞ்சமா அது அ உங்களுக்கு உயிர் சக்தி இழப்பு ஏற்படுற மாரி இருக்கு அப்படின்னா, அந்த நேரத்துல இளநீர் உதவுது அப்படின்னு சொல்லி, அவங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓஜஸ பத்தி பேசும்போது. அடுத்து பிராணன், தேஜஸ் மற்றும் ஓஜஸ். இத பத்தி அவங்க என்ன பேசுறாங்க? பிராணன், தேஜஸ் மற்றும் ஓஜஸ் போன்ற சூட்சும சக்திகளின் ஒரு பகுதியாக ஓஜஸ் உள்ளது. ஓஜஸ் என்றதும் ஒரு சூட்சும சக்தி அப்படின்ட்டு இதுல பேசுறாங்க. நெய் விளக்கில் நெய்யிலிருந்து வரும் நெருப்பை போல நமது தேஜஸ், அப்ப பாடியில இருந்து எப்படி நெய் விளக்குல இருந்து வர நெருப்பை போல அந்த தேஜஸ் எப்படி வருதோ, உள்ளார்ந்த கதகதப்பும், பிரகாசமும் ஓஜஸிலிருந்து எழுகிறது அப்படின்னு சொல்லி ஓஜஸ பத்தி பேசுறாங்க. யோகாக்னி உட்பட யோகத்தில் தேஜஸ் மற்றும் தபஸ் சக்திகளான நமது உயர்ந்த அக்னிகளுக்கு ஓஜஸ் தான் எரிபொருளாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. யோகாக்னி அப்படின்னு சொல்லி யோகாக்னி உட்பட யோகத்தில் தேஜஸ் மற்றும் தபஸ் சக்தி அப்படின்னு அந்த தவம் பண்றோம் இல்லைங்களா? அந்த தவ சக்தி அதெல்லாம் நம்ம உயர்ந்த அக்னிகளுக்கு ஓஜஸ் தான் வந்து ஃபியூவலா இருக்கு, எரிபொருளா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. நல்ல பிராணன், உயர்வாத கூறு ஓஜஸை செயல்படுத்த அவசியமாகிறது. இது ஒரு நீர் காரணியாக சரியான புழக்கத்தில் இருக்க வேண்டும். நீர் காரணின்னா பாய்ம பொருளா இருக்கணும். பாடி ஃபுல்லா அது அது கன்டினியூஸா ஓடிட்டு இருக்கணும். அதனால தான் இது நீர் காரணியாக சரியான புழக்கத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல பிராணன் உயர்வாத கூறு. ஓஜஸை செயல்படுத்த ரொம்ப அவசியமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல் பிராணனை தக்க வைக்க நல்ல ஓஜஸ் அவசியம். ஏனெனில் ஓஜஸ் ஒரு ஆழமான உயிர் சக்தியை வைத்திருக்க முடியும். நமது 2வது உயிர் காற்றாக இதை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டெஃபினிஷன் குடுக்குறாங்க. எப்படி பிராணனை தக்க வைக்கணும்னா, நல்ல ஓஜஸ் அவசியம். அப்ப பாருங்க, நாமளும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நீங்க அங்க காயகல்பத்துல பண்ணீங்கன்னா, உங்களால உயிரை உடல்ல சுவர வைக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இவங்களும் அதான் சொல்றாங்க. பிராணனை தக்க வைக்க நல்ல ஓஜஸ் அவசியம். ஏனெனில் ஓஜஸ் ஒரு ஆழமான உயிர் சக்தியை வைத்திருக்க முடியும். நமது 2வது உயிர் காற்றாக இதை கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சூக்ஷ்ம சக்தி. சோ அதையும் நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து நுரையீரல் மற்றும் இதயத்தை ஆதரிக்கும் ஓஜஸ்கள் ஆழமான பிராணாயாமா பயிற்சிகள் மற்றும் கும்பகத்திற்கு நமக்கு உதவுகின்றன அப்படின்னு சொல்லி அத பத்தி அவங்க பேசுறாங்க. இது இந்த ஓஜஸ் வந்து ஆழமான பிராணாயாமா பயிற்சிகள் மற்றும் கும்பகத்திற்கு அவங்க இதெல்லாமே அவங்க பண்றாங்க. நம்ம மகரிஷி தான் நமக்கு கும்பகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது அவங்களுடைய வேதத்துல அவங்க பேசும்போது, அவங்க ஆழமான பிராணாயாம பயிற்சிகள் கும்பகத்திற்கு நமக்கு கண்டிப்பா வந்து ஓஜஸ் ரொம்ப அவசியம் அப்படின்னு பேசுறாங்க. சரியான ஓஜஸ்கள் இல்லாமல் வலுவான பிராணாயாம பயிற்சிகள் நரம்பு மண்டலத்தை தொந்தரவு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க பண்ற அந்த பிராணாயாம பயிற்சிக்கெல்லாம் வந்து சரியான ஓஜஸ் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அவங்க இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பத்தியத்துக்கு கொண்டு வந்து நம்மள அந்த பத்தியத்துல வச்சு நமக்கு சரியான ஒரு சிகிச்சை முறைய அந்த வேத முறைப்படி அந்த அவங்க சொல்ற அந்த அ வேத இதுபடி அவங்க செய்துட்டு இருக்காங்க. ஒரு 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 இடத்துலயும் ஒரு ஒரு மாடல்ல. ஆனா சொல்ல வர்றது என்னவோ அந்த ஆயுர்வேத வழியில தான் அவங்க பின்பற்றி இருக்கிறாங்க. உடல் மற்றும் சூக்ஷ்ம உடல் 2யும் நிலைநிறுத்துவதால் ஓஜஸ் அனைத்து ஆழமான தியான நடைமுறைகளையும் ஆதரிக்கிறது. அப்ப உடல் மற்றும் சூக்ஷ்ம உடல் 2 உடல பத்தி அவங்க பேசுறாங்க. நம்மளோட பருவுடல், சூக்ஷ்ம உடல் 2த்தையும் நிலைநிறுத்துறதுனால, ஓஜஸ்
ஆழமான தியான நடைமுறைகளையும் ஆதரிக்குது அப்படின்னு சொல்லி ஓஜஸ பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து சுற்றுச்சூழலிலிருந்து தொந்தரவு செய்யப்பட்ட மின் ஆற்றல்கள் ஓஜஸை குறைக்கின்றன. அப்ப நம்மள சுத்தி நெறைய வேவ்ஸ் இருக்கு. வயர்லெஸ் வேவ்ஸ் வருது. இந்த வேவ் வருது, அந்த வேவ் வருது. நீங்க ஒரு உயர் மின் அழுத்தத்துல நீங்க இருக்கீங்க. அந்த மாரி சமயத்தெல்லாம் அந்த ஓஜஸ வந்து அது குறைக்குது. அவை நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து மன அழுத்தத்தை அதிகரிக்கும். அப்ப அது ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட இம்யூனிட்டி பவர குறைச்சிரும். அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ அதிகரிச்சிரும். இதன் பொருள் நம்மில் பெரும்பாலோர் குறிப்பாக உயர் தொழில்நுட்ப நகர்ப்புற வாழ்க்கை முறை மற்றும் அதிகப்படியான ஊடக தூண்டுதலுடன் நமது ஓஜஸ்கள் எளிதின் குறைவாகவோ அல்லது ஒழுங்கற்றதாகவோ மாறும் நிலையில் நாம் வாழ்கிறோம். அது உண்மைதான். அப்ப நாமெல்லாம் என்ன பண்றோம்? ஒரு தொழில்நுட்ப அதாவது டெக்னாலஜி வளர்ந்த ஒரு நகர்ப்புற வாழ்க்கையில நாம இருக்கோம். அதிகமான ஊடக தூண்டுதல் நம்மள இருந்துகிட்டே இருக்கு. இங்க இத வாங்கணும், அத வாங்கணும், அந்த அட்வர்டைஸ்மென்ட், இந்த அட்வர்டைஸ்மென்ட்ன்னு பார்த்து, நாம நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் நாம நெறைய வேஸ்ட் பண்ணிறோம். அதுல பார்த்தீங்கன்னா, நமது ஓஜஸ்கள் எளிதில் குறைவாகவோ அல்லது ஒழுங்கற்றதாகவோ மாறும் நிலையில் நாம் வாழ்கிறோம். நம்மில் பலர் அடிப்படையற்றவர்களாக, இயற்கையிலிருந்து அந்நியப்பட்டவர்களாக, அமைதியற்றவர்களாக, சுற்றுச்சூழல் காரணிகளால் எளிதில் தொந்தரவு செய்யப்படுகிறோம் அல்லது எரிச்சல் அடைகிறோம். அப்ப யாராவது ஒருத்தங்க அடிக்கடி நாம எரிச்சலா இருக்கு, இல்ல நெறைய எனக்கு தொந்தரவா இருக்கு, நெறைய கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய உயிர் சக்திய, அவங்களுடைய ஓஜஸ அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பத்தி இத அவங்க தெளிவா சொல்றாங்க. அடுத்தது வழக்கமான உணவு, உடற்பயிற்சி, பிராணாயாமா, மந்திரம் மற்றும் தியானம் ஆகியவற்றுடன் ஒரு சாத்வீக மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறை, யோக சாதனா தேவைப்படுகிறது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மந்திரம் மற்றும் தியானம், அப்புறம் சாத்வீகமான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை வேணும். யோக சாதனா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால தான் உங்களால ஓஜஸ இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதனால உங்களுக்கு உயிர் சக்தி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நாம் வெறுமனே வெளியிலிருந்து ஓஜஸ்களை உள்வாங்க முடியாது. இருப்பினும் இயற்கையோடு இணைதல் மற்றும் புத்துணர்ச்சி நடைமுறைகள் மூலம் அதனை புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ஓஜஸ வெளியில இருந்து வாங்க முடியாது. நீங்களா தான் அத புரொடியூஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு நீங்க புதுப்பிக்கணும்னா, நீங்க இந்த மாரி தியானம் மற்றும் சாத்வீக ஒழுக்கமான வாழ்க்கை முறை, இந்த உடற்பயிற்சி, பிராணாயாமா, நல்ல உணவு இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்க இந்த ஓஜஸ் உடைய எப்படி நாம செய்து ஓஜஸ நம்ம உடம்புல இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால நம்ம வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி டேவிட் ஃப்ராலேவும், ஒரு வாமதேவ சாஸ்திரியும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஓஜஸ் மற்றும் அ மனம் மற்றும் நரம்பு மண்டலத்துடன் வலுவாக இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் நிலைத்தன்மை, கான்சன்ட்ரேஷன், கவனம் அ ஆகியவற்றை அளிக்கிறது. இது நமது உயர் விழிப்புணர்வை அடிப்படையாகக் கொண்டுள்ளது. அப்ப இது நம்மளுடைய ஹையர் லெவல் கான்சன்ட்ரேஷன இத வந்து பேஸ் பண்ணி நாம இந்த ஓஜஸ் வந்து நரம்பு மண்டலத்தோட இருக்கிறதுனால தான் நம்மளால நல்ல திறமா நின்னு திடமா ஒரு இடத்துல நிலையா சிந்திக்க முடியுது. அடுத்து ஓஜஸ் இல்லாமல் யோக ஒழுக்கங்களுக்கான சகிப்புத்தன்மை, ஸ்டெமினா நமக்கு மற்றும் குண்டலினி சக்தி போன்ற உயர் யோக ஆற்றல்களின் ஓட்டம் இருப்பதில்லை. அப்ப ஓஜஸ் இல்லன்னா, இவங்களால வந்து குண்டலினி சக்தி போன்ற யோக ஆற்றல்களின் ஓட்டம் இருப்பதில்லை. அப்ப குண்டலினி சக்திய உங்களால எழுப்பவே முடியாது. அப்போ உங்களுக்கு முக்கியமா வந்து இந்த ஓஜஸ் ன்றது நமக்கு உடல்ல வேணும். அது வந்து நமக்கு அவசியம் அப்படின்றத பத்தி இங்க பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா குண்டலினி சக்திய பத்தியும் அவங்க பேசியிருக்காங்க. அதனால்தான் சிறந்த யோகிகள் ஓஜஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். அப்ப பாருங்க, அப்ப ஓஜஸ்க்கு குண்டலினி சக்தி நமக்கு எப்படி நாம அந்த குண்டலினி யோகா, சிம்ப்ளிஃபைடு குண்டலினி யோகா குடுத்த மகரிஷி, நமக்கு காயகல்பத்தையும் குடுத்து, நமக்கு அந்த ஓஜஸோட முக்கியத்துவம் நமக்கு குடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுடைய சிறந்த யோகியான மகரிஷி நமக்கு ரொம்ப அழகா இத எடுத்துரைச்சிருக்காங்க. நாம அத பின்பற்றணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒவ்வொரு வேதாத்திரிய மெய்யன்பனுடைய கடமையா இருக்கு. அப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, பலவீனமான உளவியல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அடிப்படையான நமது அகங்காரத்தை சரணடைய உதவுவதன் மூலம் பக்தி யோகா ஓஜஸை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அப்ப அங்க வந்து ஈகோவ நீங்க அங்க சரணடைய வச்சு, உங்களுடைய அகங்காரத்த அத வந்து சரணடைய வைக்கிறது மூலம் பக்தி யோகா ஓஜஸை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மெத்தட் குடுக்குறாங்க. சோ அதனால உங்களுடைய மனசு வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மூளையிலும் மனதிலும் உள்ள ஓஜஸ் ஆழ்ந்த தியானத்தை தாங்குகிறது. ஓஜஸ் மூலம் அல்லது மூலாதாரம் அல்லது மூல சக்கரத்துடன் வலுவாக இணைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் இது உடலிலும், மனதிலும் பூமியோடு இணைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ட சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மூலாதார சக்கரத்தோட இணைக்குது. அதனால அது
பூமியோட அந்த தாதுக்களோட இணைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஓஜஸ் உளவியல் மட்டத்தில் வலுவாக இருந்தால் நாம் மனச்சோர்வு, பதட்டம், பயம், கோபம் அல்லது உணர்ச்சி ஏற்றத்தாழ்வுகளால் பாதிக்கப்பட மாட்டோம். அப்ப ஓஜஸ் வலுவா இருந்ததுன்னா மனச்சோர்வு இருக்காது, பதட்டம் இருக்காது, பயம் இருக்காது, கோபம் இருக்காது, உணர்ச்சிக்கு ஏற்றத்தாழ்வுகளால நாம பாதிக்கப்பட மாட்டோம் அப்படின்றத நாம இங்க புரிஞ்சுக்கிறோம். அததான் நாம தினமும் செய்ய சொல்லி காலையும் மாலையும் நமக்கு செய்ய சொல்லி மகரிஷி நமக்கு ரொம்ப ஈஸியா நமக்கு ரொம்ப எளிமையா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. எளிமையா வந்தாதான் நமக்கு எப்பயுமே அதனுடைய உண்மையான வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால நாம அத ரொம்ப எளிமையாவே நாம அத பிராக்டிஸ் செய்யறத விட்டுட்டோம். அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத மறந்துட்டோம். சோ இந்த இடத்துல தான் நாம இங்க பார்க்கணும். அப்ப எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. எப்படி மகரிஷி கவியில எழுதியிருக்காங்களோ, அந்த மாரி இவங்க சொல்றாங்க. மனச்சோர்வு, பதட்டம், பயம், கோபம், உணர்ச்சியோட ஏற்றத்தாழ்வுகளால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கும் மகரிஷி எப்படி நமக்கு ஒரே கவியில, ஒரே லைன்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இவங்க வந்து ஒரு வேதத்த ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா தான் இதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நமக்கு அந்த ஒரு கவிய படிச்சாலே நமக்கு ரொம்ப ஈஸியா அவ்ளோ பெரிய வேதத்த நமக்கு சொல்லிக் குடுத்திருக்காங்க மகரிஷி. அடுத்து பாருங்க, வலுவான ஓஜஸ் மூலம் முகஸ்துதி, அவமதிப்பு, புற உலகின் எண்ணற்ற கவர்ச்சிகள், வெறுப்புகள் அனைத்தையும் எதிர்த்து நமது உள் மன திருப்தியை நாம் அடைவோம். அப்ப மன திருப்தி, அப்ப நிறைவா நாம வாழ முடியும். அப்போ புற உலகின் எண்ணற்ற கவர்ச்சிகள் எதுவா இருந்தாலும் சரி, வெறுப்புகள் எதுவா இருந்தாலும் சரி, முகஸ்துதியா நமக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி வச்சாலும் சரி, நாம அது எல்லாத்தையும் எதிர்த்து நமக்கு உள் மன திருப்தியை நாம நிறைவாவே எப்பயுமே இருக்க முடியும் அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. அப்ப நமது மனசக்தி ஒரு பரந்த நதியை போல ஒரு நிலையான அமைதியான ஓட்டத்தை பின்பற்றும். அப்ப நம் மனசக்தி எப்படி இருக்குமா? ஒரு பரந்த நதியை போல அதே நேரம் நிலையான அமைதியான ஓட்டத்தை பின்பற்றும். விரைவாக சிதறடிக்கப்பட்ட நீரோட்டம் அல்ல. அப்ப நம்ம மனசு வந்து வேக வேகமா அலையக்கூடாது. அப்ப பாருங்க, நாம வந்து அங்க 30ல இருந்து 40, அப்ப 14ல இருந்து 30 இந்த மாரிலாம் நாம போகாம கொஞ்சம் கொஞ்சமா எண்ண அலைகள நாம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்திர நிலைக்கு தகுந்த மாரி நாம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வரணும். அப்ப எண்ண அலைகளுடைய ஃப்ரீக்வென்சிய நாம குறைக்கிறோம். அப்ப அந்த அந்த ஒரு தியானத்தில் நாம செய்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னு மாரி சொல்லியிருக்காங்க இல்லையா? அததான் இவங்க இந்த வேதத்துல இத பத்தி பேசியிருக்காங்க. நம்முடைய புலன்களையும், இன்றியமையாத உந்துதல்களையும் நமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்போம். அப்ப முக்கியமா பாருங்க, நம்மளோட அனைத்து புலன்களையும் நாம கண்ட்ரோலுக்கு வச்சிருக்கலாம். இன்றியமையாத உந்துதல்கள் நம்மளையே அறியாமயே நமக்குள்ளேயே சில உந்துதல்கள் வரும். கோபம் வரும். எது வேணாலும் நமக்கு போகம் வரலாம். எது வேணாலும் வரலாம். ஆனா, அது எல்லாத்தையுமே நம்மளோட கட்டுப்பாட்டுல நாம வச்சிருக்க முடியும். மனதில் ஓஜஸை உருவாக்க செறிவு மற்றும் வலுவான கவனத்தை வளர்ப்பது அவசியம். அப்ப நாம ரொம்ப ஹைலி கான்சன்ட்ரேட்டட் அந்த மாரி மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம்ன்றத பேசுறாங்க. சிவபெருமானின் காளை, நந்தி மற்றும் வேதங்களில் உச்ச வலிமை கொண்ட இந்திரனின் காளை உள்ளிட்ட காளையால் ஓஜஸ் அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்ப ஓஜஸ் வந்து அவங்க அடையாளப்படுத்துறதுக்காக தான் இந்த நந்தி பகவான் அப்படின்னு சொல்லி ஒரு நந்திய அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அப்ப அந்த காளை, நந்தி இதெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து ஓஜஸ வந்து அடையாளப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லி வேதத்துல குறிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஓம் என்ற முதன்மையான ஒலி மட்டத்தில் ஓஜஸின் சக்தியை குறிக்கிறது. ஓஜஸின் சக்திய அவங்க ஓம் அப்படின்ற அந்த முதன்மையான ஒலியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதையும் அவங்க குறிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து யோகா மற்றும் ஆயுர்வேதத்தின் மூலம் நாம் ஆராயத் தொடங்கக்கூடிய ஓஜஸின் ரகசிய சக்திகள் பல 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 அப்படின்றத நாம இது வழியா நாம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நாம முதல்ல இந்த நமக்கு இந்த பர்ட்டிகுலரா இந்த ஒரு பார்ட்ட மட்டும் நமக்கு இந்த வேதத்துல என்ன பேசியிருக்காங்க, ஆயுர்வேதத்துல என்ன பேசியிருக்காங்க, சித்த ஆயுர்வேதத்துல என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி டேவிட் ஃப்ராலி அவர்களுக்கு நன்றி சொல்றோம். வாமதேவ சாஸ்திரி அவர்கள் ரொம்ப அருமையா இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அததான் நாம இன்ஸ்டிடியூட் ஆஃப் வேதிக் ஸ்டடீஸ்ல இருந்து நாம அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வேதிக் ஸ்டடீஸ் இதுல அவங்க செய்திருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுத்து தான் நாம இத பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். அதனால அவங்களுக்கு ஸ்பெஷல் வந்து தேங்க்ஸ் சொல்றோம். நன்றி சொல்லிட்டு, அடுத்து நம்மளுடைய பொழிப்புரையா நம்ம மிகை திரவம் கீழ்நோக்கி சென்று கழிவாகும். அந்த இடத்துல நாம இறைநீர் மறுசுழற்சி பாசனம் செய்யறோம். அப்ப நாம அந்த ஓஜஸ அங்க கொண்டு வந்துடுறோம். அப்ப இங்கிருந்து நாம உயிர் துகள்கள் கருமையத்திலிருந்து மூலாதாரத்திலிருந்து தனியே பிரிக்கப்பட்டு துரியத்திற்கு எடுத்து சென்று அனைத்து செல்களுக்கும் ஊடே நாம் பொழிந்து விடுதலாகும். சிரசில் சேமிக்கப்படுவதில்லை. இதுதான் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கும் மேலான மனிதனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்ப இததான் வந்து காயகற்பம்ன்ற அந்த காந்த குளியலை பத்தி அந்த இறைநீர் மறுசுழற்சி, இறைநீர்னா இது வந்து தண்ணி மாதிரி இல்ல. இது வந்து ஒரு பாய்ம பொருள். அந்த இறைநீர் மறுசுழற்சி பாசனம் நாம அத செய்ய சொல்லி நமக்கு அதுக்கு காயகல்பம்னு ஒரு பேரை வச்சு நாம
இத பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுத்து நாம கீழ் நோக்கி சென்று வீணாகும் மிகை திரவத்தை காயக்கற்பம் உயரிய செல்வ வளமாக மாற்றும். இததான் நாம அங்கேயும் பார்த்தோம். கழிவிலிருந்து நாம் எடுக்கும் வளம். சோ இல்லைன்னா அது போய் செக்ஷுவல் கிளான்ஸ் வழியா போய் இனப்பெருக்கத்துக்கு இல்ல அது சும்மா வீணா தான் போகும். அதுல உங்களின் ஆற்றலை அதிகரிக்கும். உயிராற்றல், ஜீவகாந்தம், ரசாயன உற்பத்தி ஆற்றல் எல்லாத்தையுமே நமக்கு அதிகரிக்கும். தனி மனித அமைதி வாழ்வு இததான் அவங்களும் பேசியிருக்காங்க. இறை உலக வாழ்வு, அப்ப சாத்வீகமான வாழ்க்கை முறைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப இறை உலக வாழ்வு வந்துருது. காந்த குளியல், அப்போ உங்களோட ஒரு செல்லுக்கும் தேவையான உங்களுக்கு அந்த சக்தி, அந்த மின்கல சக்தி மாதிரி உயிர்கலம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒரு பேட்டரியில இருந்து அந்த காந்த குளியல்னால உங்களுக்கு கிடைக்குது. அது அடுத்து பார்த்தோம்னா ஜீவகாந்தம் உடல் முழுவதும் நிரம்புது. அப்ப இதேதான் அவங்களும் பேசுறாங்க. அப்ப அவங்க வந்து 2 உடலை பத்தி பேசுனாங்க. சூக்ஷ்ம உடல், அப்புறம் நேரா வந்து பரு உடல். நாம 3 உடலை பத்தி பேசியிருக்கோம். இன்னும் டீட்டெயிலா நம்ம கிட்ட வந்து அதனுடைய புரிதல் இருக்குன்னு நாம எடுத்துக்கலாம். ஜீவகாந்தம் உடல் முழுவதும் நிரப்புதல், அனுதினம் உயிராற்றலின் திருநாளா நாம கொண்டாடுறோம். ஏன்னா நமக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு. அப்ப ஆயுர்வேதத்திலயும் அதான் சொல்றாங்க. அப்ப நீங்க செய்யற இந்த காயகல்பத்திலயும் இதான் நடந்துட்டு முழுக்க புரிஞ்சுக்கிறோம். இந்த உயிராற்றலின் திருநாள் தான் ஒரு நாளும் இறைநிலையின் தினசரி தரிசனமா நாம இத பாக்குறோம். இததான் அவங்களும் சொல்றாங்க. சிவபெருமான், காளை, நந்தி இதேதான் நாம இங்கேயும் செய்துட்டு இருக்கோம். நீண்ட ஆயுளின் தினத்துவக்கம். அப்ப நீண்ட ஆயுள், அப்ப உங்களுக்கு வயதிகமே வராதே. அப்ப அப்ப மரணம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துல நீண்ட ஆயுளின் தினத்துவக்கம், இறைவாழ்வின் வாழ்வியல் முறை. அப்ப ஒரு மேலான வாழ்வு வாழ வேண்டிய ஒரு வாழ்வியல் முறைய நாம மத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்து நாம செய்யலாம். வாழ்வின் முழுமைத்துவம், அப்ப அந்த நிறை மனதா இருக்கும் பாருங்க. அதையும் சொல்லியிருக்காங்க பாருங்க. வாழ்வின் முழுமைத்துவம் நமக்கு கிடைக்கும். உண்மையான ஆயுள் காப்பீடு. சந்தா என்ன அப்படின்னா தினசரி காயகல்ப யோகம் அப்படின்னு சொல்லி நாம முன்னாடியே பார்த்தோம். சோ அப்ப தினசரி காயகல்ப யோகமே ஒரு சந்தாவா தினம் ஒரு 7 நிமிஷம் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால நமக்கு கிடைக்கிறது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீடு. அதுவும் உண்மையான ஆயுள் காப்பீடு. அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு உங்களை நீங்க வாங்க இவ்வளவு பணம் கொடுங்கன்னு சொல்லல. உங்களை நீங்களே ஒரு காப்பீடுக்கு கொண்டு போறீங்க. அதுதான் இதை பாக்குறோம். அடுத்து எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு. இதை எல்லா இடத்துலயும் நாம பார்த்துட்டோம். அப்ப சித்தர்கள் தந்த நல்லதோர் உயிர் உடல் காக்கும் யோகம் குரு வழியால் மட்டுமே செய்ய வேண்டும். உடலையும் மனதையும் காக்கும் கலை, சுடர்மிகு அறிவை பயன்படுத்தும் வல்லமையை தரும் அரிய கலை, நமக்கு மட்டுமல்லாது அடுத்த தலைமுறையும் அருள் வழியில் வாழ வைக்கும் ஒரே கலை. இதான் நாம திரும்ப நாம இதை பேசுறோம். இத பத்தி அங்க ஆயுர்வேதத்துல பேசல பாருங்க. நாம இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம். நமக்கு மட்டுமல்லாது நமது அடுத்த தலைமுறையும் அருள் வழியில் வாழ வைக்கும் ஒரே கலை உலகத்துல இது இந்த காயகல்பம் மட்டும்தான். இதனால் நாமும் நம் உலகமும் முழுமையாக பயனடையும். அப்ப நாம என்ன செய்யணும்? நன்றி நவிழலுக்கு நாம போயிடுறோம். எளிய முறையில் காயகல்ப பயிற்சியை நமக்கு அளித்திட்ட நமது ஆசான் அருட்தந்தைக்கு நன்றி கூறி காயகல்ப யோகத்தை கற்று தொடர்ந்து செய்து வாழ்வில் எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி நாம இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்வோம். இந்த வாய்ப்பை தந்த அனைத்து அன்பர்களுக்கும், அனைத்து பேராசிரியர்களுக்கும், அனைத்து அறிஞர்களுக்கும், அனைத்து அறிவியலாளர்களுக்கும், அனைத்து நம்மை வழிநடத்திய அனைத்து குருமார்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் செவிமெடுத்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மெய் அன்பர்களுக்கும் வாழ்க 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 வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக மிக அற்புதமாக வகுப்பெடுன்னு 2-3 புக்கை கொண்டு வந்து எங்க கையில கொடுத்த மாதிரி கொடுத்துட்டீங்க. 2வது, இந்த மாதிரி நாங்கெல்லாம் பேராசிரியர்னு வேற பேரை போட்டுக்கிறோம், இப்படி வகுப்படுத்துமாங்கிறது சந்தேகமா இருக்குது. முக்கியமான ஹின்ஸ் மகிழ்ச்சி கொடுத்ததுல இவ்வளவு உள்ளார கருத்துகள் ஆழ்ந்து இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் இதை ஒரு 4 தடவை படிச்சாதான் தெரியுங்க ஐயா. மிக நன்றி, அற்புதம், ஆனந்தமா இருக்குது கேட்க. அதனால முதல்ல டாக்டர் ரவி பிரகாஷ் ஐயா அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவாங்க. ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவருடைய சேவை மென்மேலும் வாங்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக அற்புதம் ஐயா, ரொம்ப பாராட்டு. ரொம்ப அற்புதமா இருக்குது. கேட்க என்ன கேட்கணும், அது அப்படியே இன்னும் இதை எனக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துட்டீங்க. நான் இந்த நூல் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டே வரணும். வாழ்த்துக்கள், நன்றி. கேள்வி பதில் யாராவது இருந்தா கேட்கலாம் ஐயாவை. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயாவை யாராவது கேள்வி கேட்கற மாதிரி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா 7:58
முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மாணிக்கவாசர் ஐயா, அந்த மூலமாங்குளத்திலே அந்த பாடலே ஐயா சிவவாக்கியத்தை விளக்கத்தை கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தினீங்கம்மா. அதாவது சிவவாக்கிய சித்தர் மூலமாங்குளத்தினில் முளைத்தெறிந்த கோலையை காலையில் எழுந்திருந்து 4 கட்டு அரிப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்து நாங்க என்ன அதை ஆராய்ச்சி பண்ணலீங்க, பட் கேட்டிருக்கிறாங்க. நீங்க ஏதாவது இருந்ததுன்னா நாளைக்கு நம்ம அறிவியல் அரங்கத்துல போடுங்க, நம்ம இதை எல்லாத்துக்கும் ஃபார்வர்டு பண்ணிடலாங்க ஐயா. சரிங்க சரிங்க, பேசுவாங்க ஐயா. விளக்கம் எங்களுக்கு தெரியல. சிவவாக்கிய சித்தர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, அந்த 4 கட்டு என்றது ஓஜஸ் முச்சை ஐயா குறிக்குது. நம்ம பொறுத்தவரை அப்படிதான் இருக்கணும். அது என்னங்கிறது வரிசையா நம்ம அறிவியல் அரங்கத்துல அதை பத்தி பேசுவோம். சரிங்க. சரி, அருமையான ஸ்பீச் ஐயா, அருமையான ஸ்பீச். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மாணிக்கவாசர் ஐயா சொன்ன மாதிரி கேட்க கேட்க சும்மா அருமையா இருந்தது. இவ்வளவு அரிய பொக்கிஷத்தை மகரிஷி எங்களுக்கு தந்திருக்கிறாரு. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையா பேசுவாங்க. சடச்சடன்னு வங்காள விரிகுடாவில் புயல் சின்னம் வந்து பொழிஞ்சு தள்ளுற மாதிரி தட்டி எரிஞ்சிட்டார். படபட படபட படம். வாழ்த்துக்கள். லட்சுமி வெங்கடேசனம்மா பேசுங்க. சாமுண்டி சொல்றவங்க வாங்க, அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுங்க, அவர் இங்கதான் இருப்பாரு, எங்கேயும் ஓட மாட்டாரு. ஒவ்வொருத்தரும் பொறுமையா கேளுங்க. முத்துலட்சுமி அம்மா பேசுங்கம்மா. வாழ்வளமுடன் ஐயா, வாழ்வளமுடன். அருமையான விளக்கங்க ஐயா. காயகல்பத்துக்கு நிறைய விளக்கங்கள் ஐயா சொன்ன மாதிரி 2-3 புக்க பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னாங்க ஐயா. ஒரு சின்ன சந்தேகங்க, ஒரு சிவபெருமான் காலை இந்த பக்தி மார்க்கத்துல வந்து ஓஜஸ் முச்ச காட்டியிருக்காங்கன்னு சொன்னீங்கல்லங்க ஐயா. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் ஏதாவது கொடுக்க முடியுமாங்க ஐயா? அவங்க அத ஒரு உருவகப்படுத்தி செய்திருக்காங்கம்மா. முதல்ல அந்த உயிராற்றல் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்க அந்த நந்தியா அதை சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த நந்தியோட மூச்சு விடுறத பத்தி பேசியிருக்காங்க. சோ இதை நாம பக்தி மார்க்கத்துல இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதனுடைய முழு விளக்கம் பாலசுப்ரமணிய ஐயா இவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட நாம பேசி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாமா. நான் வெறும் அது அவங்க சொன்ன நுணுக்கத்தை மட்டும் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நாம இன்னும் ஆராய்ச்சி பண்ணல அதுல. ஆனா கண்டிப்பா அவங்க அதுக்கு ஒரு மீனிங் வச்சுதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதான் ஒரு கோயில் ஒருத்தர் அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஐயரை ஒருத்தரை கேட்டங்கய்யா. அவர் என்ன சொன்னாரு, நந்தினா நம் பிளஸ் தீ நந்தி அப்படின்னாரு. நம் உடலில் இருக்கும் அக்னி அததான் அது குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் விளக்கம் ஒன்னும் கொடுக்கல. கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாமே ஒத்து போற மாதிரி இருக்குங்க. நன்றிங்க. நன்றி. வாழ்வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். எங்க சாமுண்டீஸ்வரம்மா அடுத்தது நெக்ஸ்ட் அவங்க போயிட்டாங்க. ஹரிஹரன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடங்க. மிக பிரமிப்பாக இருந்ததுங்க, மிக சிறப்புங்க. இந்த விளக்கம் வந்து எனக்கு புதுமையா இருந்ததுங்க. வேற எங்கேயும் நான் கேட்டதில்ல. நிறைய நீங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம இவ்வளவு காலம் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜாக நம்ம பயிற்சி செஞ்சாலும் இப்ப நம்மளுக்கு நிறைய சில ப்ராப்ளமா, ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி, ஏதோ ஒரு சளி பிடிக்குதோ, ஏதாவது பிரச்சனை வந்தா வீட்டுல வந்து இவ்வளவு பயிற்சி செய்யற அப்புறம் என்ன உனக்கு ஏன் வருது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வருது. ஆனா வந்து நம்மளுக்கு தெரியுது அதுக்கு நோய் வராத இருக்காது, அதிகப்படியாகாத, அதை குறைச்சு கரெக்டா நம்மளுக்கு பண்ணுது அப்படின்றது. அது இப்ப நீங்க சொல்லும் போது தாங்க அந்த விளக்கம் தெரிஞ்சது. ஏஜ் ஆனாலும் நம்ம உணவு சாப்பிடுற முறையில இருந்து எல்லான்னு. ஐயா அந்த எனக்கு ஒரு இடத்துல டவுட் வந்துச்சு. அந்த பயிர் வகையெல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா ஐயா, மசாலா பொருள் பயிர் அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுங்களா? இல்லம்மா, அதெல்லாம் அந்த மசாலா பொருள் வந்து உங்களுக்கு ஈஸியா செரிமானம் ஆகும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அந்த முக்கியமான குழம்பு வகைகள் இதெல்லாம் செய்யும்போது பாத்தீங்கன்னா அந்த குருமா பண்றது, பிரியாணி பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மசாலா பொருட்கள் சேர்ப்பாங்க. அது ஏன் சேர்க்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஈஸியா செரிமானம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈஸியா செரிமானம் ஆகும் அப்படின்னா அது ஈஸியா 7 தாதுக்களா போய் சேரும் இல்லைங்களா? சோ அதுக்காக அதெல்லாம் வந்து சேர்க்க சொல்றாங்க. ஆனா நம்மளோட இதுல வந்து நாம எல்லாத்துலயுமே அளவு முறை வைக்கணும் அப்படின்றத நாம பேசிட்டு இருக்கோம். சோ அதிகமா அதாவது ரொம்ப விரும்பி சாப்பிடுறோம். என்னைக்கோ ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, தினம் தினம் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து அளவு முறையை நீங்க மீறுறீங்க. சோ அது இல்லாம நம்மளோட இதுல வேதாத்திரத்துல பாத்தீங்கன்னா இந்த
ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா மூக்குக்கு ஆகிற பொருள் நாக்குக்கு ஆஹா, நாக்குக்கு ஆகிற பொருள் மூக்குக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி ஆயிடும் அது ஆக்சுவலா. சோ சில பொருட்கள்லாம் வந்து ரொம்ப வாசனையா இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய காந்த சக்தியை அது வந்து வீணடிக்கும். சோ அதனால நாம அதிகமா அதையும் சேர்த்துக்க மாட்டோம். லைக் நம்ம பெர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் நம்ம அதிகமா அனுமதிக்க மாட்டோம். சோ இதெல்லாம் நம்ம வந்து முறையோட செய்யணும். நம்ம காயக்கல்பம்ன்றது நீங்க சொன்ன மாதிரி உணவுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே முறையோட அளவோட நம்ம செய்துட்டு வந்தோம்னா நீங்க சொல்ற மாதிரி வயசான டைம்லயும் உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு இப்ப காயக்கல்பம் நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்றதை விட நாம முறையா செய்யறோனா அப்படின்றத நம்ம பார்க்கணுமா. அந்த முறைதான் ரொம்ப முக்கியம். அந்த முறை வந்து நாம யாரும் அதை முறையா செய்யறது இல்ல, நாம அதை கவனிக்கிறதும் இல்ல ஆக்சுவலா. அதுதான் அதுதான் அந்த குறைபாடு இருக்குதுன்னு இப்ப எனக்கு உங்க விளக்கத்துல புரிஞ்சுதுங்கய்யா. ரைட்டுங்கம்மா, அதுதான் சரிங்க. ரொம்ப நன்றிங்க, நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹரிஹரன் ஐயா, மைக்கை அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஐங்கரன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நான் திருவண்ணாமலையில இருந்து, ஸ்ரீலங்கால இருந்து கழிக்கிறேன். ஐங்கரன் ஐயா. அதுல ஒரு அம்மா கேட்டா, அதுல ஒரு கேள்வி வந்து அது நந்தி என்று சொல்லி, அது நந்தி என்று சொன்னா எங்கட ஆக்கின பாயிண்ட் என்று நினைக்கிறேன். ஆக்கின சக்கரத்தை தான் அது நந்தி என்று பிரதோஷத்துல வந்து கும்பிடைக்குள்ள அந்த நத்திரமாக இந்த இது வந்து அந்த ஆக்கின பாயிண்ட துடிக்கிறதான் சொல்றேன்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அது பாக்கலாங்கய்யா, அதை ஆராய்ச்சி பண்ண போனோம்னா நமக்கு தெரியுங்கய்யா, செய்யலாங்க. இதுவும் ஒரு இன்புட்டா எடுத்துக்கலாம். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். ஐயா ரவி பிரகாஷ் ஐயா, சொல்லுங்கய்யா. அதாவதுங்க, நாங்க என்ன விளக்கம் கொடுக்குறோம் பக்தி மார்க்கத்துல, அந்த நந்தி எதுக்குனாங்க, சிவம் பொதுவானது, எல்லா கண்ணிலையும் பார்க்கலாம். ஆனா நந்திங்கிறது நம்முடைய பாவ பதிவுகள் குறுக்க வந்து மறைச்சுக்கிட்டு நம்மளை பார்க்க விடாம பண்ணிட்டு இருக்குது. மனம் குறுக்க நிக்குது, அந்த மனதை தான் வந்து நந்திம்பாங்க. அந்த மனதை செம்மைப்படுத்திட்டா சிவம் பூரணமான பொருள் எல்லாத்துக்கும் தெரியும். அது குறுக்க வந்து கரெக்டா சென்டர் பிளேஸ்ல இருந்து நம்மளை மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். தத்துவத்துல அது சரிதாங்க ஐயா. ஆனா அதை சரியா அதை எடுத்து அதை இத்தனை அடிக்கு தூரத்துல உங்களோட நந்தி இந்த சைஸ்ல இருந்ததுன்னா, உங்களோட சிவலிங்கம் இந்த சைஸ்ல இருந்ததுன்னா நந்தி இந்த தூரத்துல இந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வரையறுத்திருக்காங்க பாருங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நமக்கு விளக்குறதுக்காக தாங்க ஐயா அதெல்லாம் உருவகப்படுத்திருக்காங்க. அது என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சோம்னா ஒருவேளை நமக்கு நல்ல ஆராய்ச்சி முடிவுகள் கிடைக்குங்க ஐயா. நன்றிங்க. புக்ல இருக்குதுங்க, இருந்தாலும் அதை எடுத்து இன்னொரு பார்க்கலாம். அது எங்க இந்த புக் இருக்குதுன்னே தெரியலைங்க. ஆகம விதி புக்குன்னு திருவாடுதுறை ஆதீனம் போட்டிருக்கிறாங்க, அதை பார்த்தா தெரியுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்து. நன்றிங்க, வாழ்த்துக்கள். உலக நல வாழ்த்து யாருங்க பாடுறீங்க? டக்குன்னு மைக்கை அன்மியூட் பண்ணி பாடிடணும். பேராசிரியர்கள் 70 பேத்துக்கு மேல இருக்கிறீங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நாளைக்கு பாலசுப்ரமணியம் ஐயா 9 மைய விளக்கம் இது கதையும் சொல்லி விடுங்களேன். வாழ்த்துக்கள். ஒரு வர்த்தக விளம்பரம். நாளைக்கு டாக்டர் பாலசுப்ரமணியம் 9 மைய தவம் பாகம் 2 பேசுறாருங்க. எல்லாரும் அதே மாதிரி இதே ஜூம் 7 to 8 கலந்துக்கலாம். பாகம் 2 9 மைய தவம் விளக்கம் டாக்டர் பாலசுப்ரமணியம் இலங்கையிலிருந்து பேசுறார். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அந்த பாகம் ஒன்றை இதுல போட்டி விடுங்க ஐயா, நாங்க கேட்கல ஐயா. பாக்குறேங்க, நான் போட்டு வரேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா உலக நல வாழ்த்து பாட்டுமா ஐயா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நல்ல சிறப்பான சிந்தனை தந்தமே ஐயாவுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும்.
கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. இணைப்பில் இருந்திருக்கும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக குயிலோசை குரலில் பாடிய கிருஷ்ணாம்பாள் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் யாழ் மண்டலத்துக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.